சென்னையில் இருக்க உணவு திருவிழா பார்க்க வந்திருக்கிறோம். பணவோட கொழுக்கட்டை யாராவது வச்சுருக்காங்க போல பக்கத்தில் போய் எடுத்து அன்னதானத்துக்கு போகிறோம். காசு கட்டி போகிறோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் வந்து பணவோட கொழுக்கட்டை சாப்பிட்டோம். நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. வாழையிலே வந்து அந்த ஃப்ளேவர் தமிழ்நாட்டு பைட் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கோ டேஸ்ட் பண்ணு. அதான் முட்டாய் மாதிரி செய்வார். வாட்சி முட்டாயின்னு சொல்லுவாங்களா? நேரடியாகவே காசு கொடுத்து வாங்குற அந்த முறைமை இல்லை இங்கே. ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்குது. நீங்களும் வந்து பார்க்கலாம். அம்மா இது என்னம்மா இது? மரவள்ளியா? வணக்கம், யாழ்ப்பாணத்து சிவன். இப்போ எங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்க உணவு திருவிழா பார்க்க வந்திருக்கிறோம். சேதுவும் பக்கத்தில் நிற்கிறார். போய் பார்ப்போம். பின்னுக்கு நிறைய கூடாரம் போட்டிருக்கீங்கன்னா அந்த கூடாரத்துக்குள்ளுக்கு தான் இருக்குது. இதான் உணவு திருவிழா தமிழ் ஐயா பாருங்க. அங்கே பாருங்க போங்க. அது என்ன பொம்மை? அது என்னமா இருக்குது பாருங்க. எவ்வளோ க்ரௌடாண்டு. போன முறை வந்து எல்லாம் திறந்த வழியில் இருந்தது. இப்போ எல்லாம் வந்து மூடி விட்டுருக்கிறோம். வரிசையில் இது என்ன நடக்குது? இப்போ பில்லிங் கவுண்டர் என்னதுக்கு இதை வாங்கி கொண்டு போனா வாங்கிட்டு தான் அங்கே போய் இது பண்ண போல தனியாக கொடுக்க போல. இன்னும் போகிறதுக்கு காசோ இல்லை அப்போ என்ன வாங்க போகிறதுக்கு கொடுத்து பில்லிங் வாங்கிட்டு அப்புறம் தான் உள்ள கொடுக்கணும். அங்கே கொடுத்தா தருவாங்க. என்ன வாங்க என்ன இருக்குன்னு என்னன்னு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். இப்போ சாப்பாடு மேடம் பார்த்துட்டு வருவோம். ஓகே ஓகே. என்ன சாப்பிட போகிறது? நீ எதை வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். என்ன ஆக்கள் இல்லை இவன் சேர்த்து ஃபோட்டோ எடுக்கிறார். எல்லாம் வரிசை இல்லாமல் போகணுமேண்ணா. ஆமாம் ஆமாம். என்ன இது? செங்கல்பட்டு. இது வீடியோ போடாமல் இடம் கொள்ளாமல் போகுது. புரியல. ஓ சரி. இது ஒரு கோப்பு அதிரசம் எங்கே வாங்கிக்கலாம்? எங்கே பில் போடுறது? இதுலேயே கொடு காசு கொடு. இது என்னதுக்கு அப்போ பில்? அப்போ நேராக தான் வாங்கினார். தெரியவும் மாட்டுது. சென்னை இதுக்குள்ளுக்கு என்னட்டு போகிறதுக்கு இடம் இல்லை. பொங்கலுக்கு பண்ணி போயிட்டு வரோம். பாருங்க தூக்கி மேலே எடுக்கும். கையை என்ன என்ன மாட்டு கூடவா கூடவா கூடவா. போ போ மைக். ஏன்னா இப்போ ஏதாவது கழிச்சிட்டு போகணும். மைக் எது இருந்தாண்டா கேட்கும். இந்த சட்டத்தில் கேட்காதா? இறக்கல் தானே கேட்கும். என்னடா பணவோட கொழுக்கட்டை யாராவது வச்சுருக்காங்க போல பக்கத்தில் போய் எடுத்து தருவோமா? நீ பண்ணுறது பார்த்தே அன்னதானத்துக்கு போகிறோம். காசு கட்டி போகிறோம். விருதுநகர் இப்படி சொல்ல போனால் போய்கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க ஊரில் பேரெல்லாம் போட்டிருக்கணும். அது உள்ளது இப்போ போட்டுருக்காங்க. மணத்தக்கல் போய் இங்கே வைங்க.
என்ன போடுறேன்னு தெரியுதா? அது வந்து ஒரு மகளிர் குழுவில் இருந்து பண்ணுறாங்க போல. அக்கா என்ன மூடிட்டீங்க? அப்படி இருக்கு. சரி திரும்ப அவங்க இதை வாங்க வராங்க. இதான் பிரச்சனை, இதுக்குள்ள வந்தா இதான் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் வந்து மணவாள கொலக்கட்டை சாப்பிட்டோம். நல்லா இருக்கு. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் இங்கே சென்னை எம்கேபி நகர்ல. எம்ஏபி நகரில். வேறு என்னென்ன ஃபுல்லாக சாப்பிட்டு பார்த்தீங்க? நாங்கள் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கோம், இப்போ தான் போய்கிட்டே இருக்கோம், ஒன்னோட பார்த்துக்கிட்டே இருக்கோம். போங்க, உங்களை ஃபாலோ பண்ணி வாரம் போங்க. கார கிளம்பிட்டு வந்து ஆக்கி விட்டுட்டோம். நாங்கள் தான் விரிட்டீங்க. களி 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 என்னது? களி களி. ஓகே 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 ஓகே. அதுக்கா அது சொதியா? சொதியா சொதியா யாழ்ப்பாணத்து சொதி. யாழ்ப்பாணத்து சோதா. வாங்க போ. பஸ் என்ன பிரச்சனைனா நாங்கள் வந்து டோக்கன் வாங்க வந்துட்டோம். டோக்கன் வாங்கினா இது சாப்பிடலாம். தனியா இல்லை, இந்த பக்கம் இல்லை. நான் எடிட் பண்ணி போட்டோ வச்சு கண்டிப்பாக டெலிவரி பண்ணிடும். ஏன்னா பிரியாணி லவர்ஸ் சென்னையில் எக்கச்சக்கமாக இருக்காங்க போல. எங்களால் மேனேஜ் food because now Unavu Thiruvizha is not about eating yummy food. So at the moment 10, 12 and 20 20 to 25 பொட்டலம் இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ்ல பாத்ரூம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு வாஷ் பேசின் இருக்கும். ஸோ ஸ்டாக் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சைன் போர்டு இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி அதான் நிற்கிறாங்கல்ல புட்டுடா. புட்டு நினைக்கிறேன். ஒரே புட்டு பாரு. அந்த அங்கே இருக்கு. பில்லிங் கவுண்டர்ஸ் பழையில் போயிட்டு நீங்கள் அதை வந்து பில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 39 to 45 ஸ்டாலில் ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்நாக் ஐட்டம்ஸ்லாம் இமீடியட்டாக கிடைக்கும். அண்ட் நம்ம உணவு திருவிழாவில் ஸோ நீங்கள் அங்கேயும் போயிட்டு அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி ஃபுட்டோட என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அந்த பக்கம் தான் இருக்கு. போயிட்டு நீங்கள் பில் பண்ணலாம். அப்படி போய் இங்கிட்டு போ, அப்படி அங்கிட்டு போய் தான் வச்சு வச்சுக்கணும். இல்லைடா. ஓகே ஓகே ஓகே. அந்த பிளேயர் நீ ஏதாவது பேசுகிறாங்க. இது என்னதுக்கா? ராகி பிஸ்கெட்டா? நீ எங்கேருந்து வந்திருக்கீங்க? திருச்சியா? ஓகே ஓகே. மஞ்சளும் திருச்சியில நான் வந்து சாம்பார் பொடி. இந்த இதுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க எல்லாம் 19 சொல்லுவாங்க. இது என்ன இது? ஏபிசி மால்ஸ். எல்லாம் மரஜா மிக்சிங். ஆப்பிள் பீட்ரூட் கேரட். ஆமாம் திருவிழா அப்படி யாராவது பேசணும். இதில் இருந்து சாப்பிடணும் பாருங்க. இங்கே என்னென்னா சாப்பிட்றதுக்கு இருந்து சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்கல. சப்பாத்தி மாவு, சுடுதானிய சப்பாத்தி மாவு. எந்த ஊர்? சிம்லியன். ராய் சிம்லி. எந்த இடம் இது?
கள்ளக்குறிச்சியா எங்க இருக்கு இளங்க டிஸ்ட்ரிக்ட் இருக்கு ஆமா இது என்ன வாழைப்பூ வாழைப்பூ என்ன ஊறுகாய் வாழைப்பூ ஊறுகாய் சரியாக்கா வாரம் இதுக்கு ராங்குவோம் இதுக்கு ஒரு தேவையில்லை எம்மளுக்கு தான் இது மண்கள் நிற்கிறேன் போங்க கேரளாண்ட பிரபலமான நேந்திரன் சீட்ஸ் அங்கே இருந்து எங்கேருந்து வருது இது இங்கே இருந்தால் ஆனால் கேரளாவில் நிறைய இருக்குது இப்படி எல்லாரும் மும்முரமாக இருந்து வாங்கி கொண்டிருக்கிறோம் நிறைய இருக்கு வீடியோ யாரையும் பேட்டி எடுப்போம்ல எல்லாம் மார்க்கெட்டில் பிஸியாக இருக்கிறத நாங்கள் பதைக்க மாட்டோம் இப்போ இவ்வளோ சேனமாக இது என்னக்கா இது அப்படின்னா ஊறுகாயோ ஊரல் உப்பு போடுறீங்களோ வைனா அது சரி இது வைனா அம்பளா எந்த ஊராக்கா இது கடலூர் இது எவ்வளவு 750 தமிழ்நாட்டு வைன் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது டேஸ்ட் பண்ணு அவரு டேஸ்ட் பண்ணு வரவாசி வைன் குடிக்கிறேன் நான் குடிக்கிறேன் எப்படி இருக்கு புதுசாக குடிக்கிறவங்க இது நல்ல மூலிகை மாதிரி கஷாயம் கஷாயம் இது கஷாயம் என்னக்கா அது வேறையா இப்போ நாங்கள் கூட்டத்துக்குலாம் மூந்து போய் கொண்டிருக்கோம் எல்லாமே பிரியாணியோட போயிடும் எல்லாம் அம்மா வந்தா இந்தியாவில் இருக்கு இது என்ன இது அதிரசம் அம்மா எந்த ஊரம்மா இது எந்த ஊரம்மா என்னது வெள்ளூரா வேலூரா வேலூர் அதிரசம் உங்களோட இந்த இந்த உற்பத்திகளை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இல்லை அவர் இளைஞர்கள் வந்திருக்காரு நீங்கள் எப்போ மேனேஜ் பண்ணுறீங்க செய்கிறது நல்ல பாகு எடுத்து பச்சரிசி மாவு அரைச்சி வந்து அது பாகு கரெக்டாக கம்பி பழத்தை எடுத்து அதுக்கப்புறம் அரைச்சி கட்டி நீங்கள் இது உங்களோட இதாக நீங்கள் இந்த குழுவாக சேவை குழுவாக பண்ணுறீங்க மகளிர் குழு வேலூர் மாவட்டத்தில் குறிஞ்சி மலை இருக்கீங்க அது அதில் வந்துருக்கீங்க எவ்வளோ ஒன்று இது 5 பீஸ் இருக்குது 60 ரூபா 5 பீஸ் 60 ரூபா 12 ரூபா ஒரு பீஸ் 12 ரூபா நன்றி அம்மாவா இல்லை பிரியாணி சாப்பிட்டு கொண்டு அரைப்பட்டா பிரியாணி ஆகுது இருக்கு கோயம்புத்தூர் கரூர் நாமக்கல் எத்தனை இடத்துல கரூர் இருக்குது நிறைய இருக்குது போல என்னை பொறுத்த வரைக்கும் வந்து
முதல் நடந்த உணவு திருவிழா விட இது அவ்வளோத்துக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம். சின்ன இடத்துக்குலாம் மெட்ட சாப்பிட்றதுக்குரிய வசதி நின்று தான் சாப்பிட்றோம். அப்படி மெட்ட நேரடியாகவே காசு கொடுத்து வாங்குற அந்த முறைமை இல்லை இங்கே. ஆனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குது. நீங்களும் வந்து பார்க்கலாம். ஒரு பொம்பளை ஆடுறா தேவிகள் கடைசியாக நிலைமை தான் போல. அதான் முட்டாய் மாதிரி செய்வார். வாட்சி மாதிரி செய்வார். முட்டாய் வாட்சி முட்டாயின்னு சொல்லுவாங்களா? அடப்பாவியலா இது பொம்மை ஆட்ட வரும். அங்கே கிடையாது. இது பொம்மை ஆட்ட வருமோ? கட்டி இருக்கும்டா. அதில் என்னது அது இருக்கும் அந்த முட்டாய் அப்படியே போமா. பின்னி அடுத்த ஆட்ட வேணும் அங்காட செய்து முடிச்சுருக்காங்க. அங்கால இருக்கும். இது இதுக்காக போய் போ. கொஞ்சம் நேரம் பாட்டு படிச்சிருந்தாங்க எங்கேயோ காப்பிரைட் வரும். அந்த அங்கே போமா. இது அம்பாருங்க எங்க அங்கே பாட்டு படிக்கிறாங்க. இப்போ பாருங்கோ மாங்காய் கதுகள் இல்லாமல் வச்சுக்கணும். கொஞ்ச காலத்துக்கு முதல் தான் நான் கொஞ்சம் நாளைக்கு முதல் தான் நான் இது எடுத்து போட்டேன் ஒரு வீடியோ மெரினா பீச்சில் புயல் வேற போகுது. ஆனால் இப்போ பாருங்க எல்லாரும் வந்துருக்கணும். ஏஆர் ரஹ்மான் நீங்கள் பார்த்தா கமெண்ட் பண்ணி விடுங்க. அவங்க கையில் கீழே யாரும் போடாதீங்க. அப்படி அந்த கேப்பால் போக முடியா? சொல்லு. ஜென்ரேட்டர் டீசல் ஊற்றுறாருன்னு சொல்லு. சொல்லுவியே ஜென்ரேட்டருக்கு டீசல் ஊற்றுறார். இது என்ன? இது ஏதோ அவியுது நூடுல்ஸ். இது கரும்பு ஜூஸ். இல்லை அது எல்லாம் கையால கரும்பு யூஸே வரவே இல்லையே. கரும்பு அங்கே இல்லைண்ணா. சாரி கரும்பு அதை சித்தப்பா சொல்ல கரும்பை காட்டுறதே அரிது. பொங்கலுக்கு அப்போ கரும்புலாம் கட்ட மாட்டீங்க? அதான் வரும். இல்லை வா கூட கட்ட மாட்டோம். குறைவு வாரது. அப்படி இப்போ இருக்கும் மெரினா பீச்சில் நீ வள்ளியம்மா இளநீ என்ன விளையாடாங்க? இளநீ 300 ரூபா. இலங்கை காசுக்கு வந்து 60 ரூபா. இந்தியா காசுக்கு என்ன செய்யல? சோளத்தை சூடு பண்ணணும். ஸ்ப்ரிங் போட்டுட்டோம். இந்த கடையோருக்கு அடுத்த நான் என்னடா இப்போ இது மிரக்கரை கடையோ? பஜ்ஜி கடை. ஏமா கேட்க போகிறாக்கா? என்னக்கா பஜ்ஜியோ? பஜ்ஜி கடை அக்கா. அப்படியா ஃபோட்டோ எடுப்போம். வீடியோ எடுக்க போகிறீங்களோ? எல்லா பஜ்ஜியும் போடுறோம் நீங்களா? வெங்காய பஜ்ஜியும் போடுறோம் நீங்களா? வெங்காய பஜ்ஜி வெங்காய பஜ்ஜியும் என்னென்ன பஜ்ஜிலாம் போடுறீங்கன்னு கேட்குறாரு. நம்ம இடத்துல போட்டு இருக்கு. சரி வாங்க. என்ன புது கடைகள் வந்திருக்கேன்னா இப்போ சிஎஸ்கே என்ன வடிக்குது? பாப்கார்ன் பாருங்க. இயற்கை முறைக்கு பாப்கார்ன் தயாரிப்பது படி இப்படித்தான். காற்று மலையாளத்து முறை கடைகளை வச்சு சொல்லுவாம்மா. என்னடா இது? பஜ்ஜி வயிற்றுக்கு இடம் இல்லை. வயிற்றுக்கு இடம் இல்லை. என்ன பலூன்? ஏ நீ இங்கே வார நீர் அடிக்கடி மெரினா. இங்கே வரவே மாட்டேன். நம்ம மாலுக்கு போயிடுவோம். யாரோட மாலை தான் போவார். பார்த்தீங்கன்னா பெரிய புள்ளி தான். என்னென்ன பெரிய புள்ளியெல்லாம் வச்சுக்காரு போல. சீ பேர்ட்ஸ் நிறைய கடைகள். என்ன இது? சுந்தரியா கானாடையோ? சுதேஷ் ஃபிஷ். என்ன சிவப்பு பூசி?
எவ்வளோ பேர் வந்துருக்கீங்க நம்ம சனிக்கிழமையில மெயினாக பீச்சுக்கு வந்து ஜாலியாக சுற்றுதிக்கலாம் சனியாரில் வந்து அப்படியே சாப்பிட்டு தனியாக வந்தால் போகாடிக்கும் இந்த கிழமை ஃபேமிலியாக வேற போறோம் வாழ்த்துக்கள் ஃபேமிலியாவா எங்க இதில் பார்க்குறாங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் இல்லை வயர் போகுது அங்கே போகுதோ லைட் அது இது பாருங்க நாய் இங்கே பாருங்க மனுஷங்க இங்கே பாருங்க இது இப்போ வந்து இப்படியான கடைகள் நிறைய வந்துட்டுது பஜ்ஜி சுடுற கடைகள் முதல் காண்ற இப்படி கடைகள் அறிவுல போகுது வாங்க பெட்டிஸ் பெட்டிஸ் பஜ்ஜி சொல்லுது பெட்டிஸ் போடுற கடைகள் என்ன இது தூசோ ஆமா இது என்னம்மா இது மரவள்ளியா என்னது மரவள்ளி பொரியல் சிப்ஸ் சீவி போட்டு அதை பொரிக்கிறா அம்மா வீடியோ எடுக்கலாமோ ஏனம்மா பேசுறீங்க பார்த்தீங்களா இப்படி வறுக்குறீங்க எடுத்து முடிச்சுட்டு எடுக்கலாமான்னு கேட்குறவங்கள்ட்ட இப்போ இந்த கடைக்கு போலீஸ் பஜ்ஜி சுரிக்கிறேன் பாருங்க அட்டி தான் என்ன காமரா அவ்வளோ என்ன பெனங்காய் பணியாரமா அது காலிஃப்ளவர்டா காலிஃப்ளவர் இங்க எங்க ஊர்ல தான் பெனங்காய் பணியாரம் இங்க ஆக்கனே பனங்காய் பணியாரம் தெரியாது நான் ஒரு எங்க அம்மா செய்வாங்க பனங்காய் பணியாரம் செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு ஆக்களுக்கு பிடிச்சி ரொம்ப பிடிச்சிட்டு போல இது என்னன்னு கேட்டாங்க அப்புறம் சொன்னது விளையாட போறீங்க உங்க வேற குழந்தைகள் எல்லாம் விளையாடுது என்ன ஆகுது என்ன விஜய் அடிக்கும் வேற இருக்க போறீங்களா இவர டேம் ஹாய் ஹாய் என்ன நடக்குது முதல்ல விளையாட போறீங்க வா விளையாடுவோம் நான் இருக்க எத்த போறான் மண்ணாடைய இருக்க மண்ணாடைய எத்த போறான் இதுவா இருக்கு பம்பலா சின்ன பிள்ளையா இனி போனா காப்பிரைட் தான் பேரு மங்கால காப்பிரைட் பேரு அப்படி எங்க பேராதா உணவு திருவிழா வடிவாடா என்ன இது இவங்க வியாபாரத்துக்குரிய முறைமை எல்லாம் எப்படி மாறி இருக்காங்க இதான் வந்து மெரினா பீச் எப்படியும் வியாபாரம் செய்யலாமன்ற ஒரு முறையெல்லாம் இந்த மெரினா பீச் இருக்கு இதுதான் வித்தியாசமான முறையில் வந்து இந்த வியாபாரத்தை வந்து முன்னெடுக்கிறார் இந்த பாட்டியை பாருங்க இதுதான் நான் இந்த வாழ்க்கைன்னா இல்லை எப்படி நீங்கள் பிழைச்சிக்கலாம் என்ற ஒரு தமிழ்நாட்டில் நீங்களும் வீடியோ எடுக்கலாம் பாட்டி ஊதுங்க பாட்டி கூட ஃபோட்டோ எடுப்போம் ஊதுங்க இருக்க பார்ப்போம் எப்படி ஊதுங்க பார்ப்போம் ஆமாம் அவர் ஏண்டா வேற போறீங்களா இதுல என்ன என்ன ஒருத்தரையும் காணல போல ஒருத்தர் மெரையிலையா ஏத்துக்கோ அவர் வயசுக்கு குழந்தை பிள்ளை விளையாட்டு என்ன இது இது என்ன இது எனக்கு இது டுப்பு டுப்பு துவாக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இதான் ஜாலியர் அப்படி அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறேன் தேன்மொழி பூங்கொடி கொஞ்சம் கூட்டம் காத்து
அவ்வளோதான் பாடி போயிடுச்சு. இது அவங்க படிப்பாங்க அப்படியே அந்த மாதிரி அப்படியே எங்களை பற்றி என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பேர் தான் இருக்குது. ஸோ பேர் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு பேர் விக்டர், கிட்டார் விளையாடுறதுல விக்டர். பேர் நிதிஷ் கேவன், சூப்பராக வந்து பாட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவன் பேர் நிதிஷ் கேவன். ஸோ இங்கே வந்து இப்படி தான் சொல்ல சொன்னான்னா நான்